பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்ட 9 தீவிரவாத முகாம்கள் அழிப்பு. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா அதிரடி. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்திய படைகளுக்கு பாராட்டு. குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து தாக்குதல் குறித்து விளக்கமளித்தார் பிரதமர். நள்ளிரவு 1:05 மணி முதல் 1:30 மணி வரை நீடித்த ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல். தீவிரவாதிகள் பயிற்சி மற்றும் ஆள் சேர்ப்பு முகாம்கள் குறிவைத்து அழிக்கப்பட்டதாக கர்னல் சோஃபியா குரேஷி விளக்கம். பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் பொதுமக்களை குறிவைத்து தாக்கவில்லை என இந்திய விமானப்படை விளக்கம். மோதலை அதிகரிக்கும் வகையில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் திட்டவட்டம். பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் வரவேற்பு. ரஜினி, கமல், சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்ட பல்துறை பிரபலங்களும் ஒன்றிய அரசிற்கு பாராட்டு. ஆபரேஷன் சிந்தூர் எதிரொலியாக பாகிஸ்தான் மற்றும் நேபாள நாட்டு எல்லை மாநில முதலமைச்சர்களோடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. தாக்குதல் தொடர்பாக நாளை காலை 11 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்து கட்சி கூட்டம். இந்திய ராணுவ நடவடிக்கைக்கு முழு ஆதரவு என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேட்டி. ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக நடத்திய வீரர்களுக்கு வாழ்த்து. वर्किंग कमेटी में हमारा डिस्कशन हुआ. पूरा समर्थन, फुल सपोर्ट टू आवर फोर्सेस. बेस्ट विशेस टू देम, मच लव टू देम. Complete support from the Congress Party and the Congress Working Committee. பாகிஸ்தான் தாக்குதல் குறித்து விளக்கமளித்த பெண் அதிகாரிகள். சென்னையில் பயிற்சி பெற்ற விங் கமாண்டர் சோஃபியா குரேஷி வியாமிகா பற்றி புதிய தகவல். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை. பள்ளிகளிலும் மாணவர்களை கொண்டு ஒத்திகை நடைபெற்றது. சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் போர்க்கால ஒத்திகை. அவசர கால வெளியேற்றம், மக்கள் பாதுகாப்பாக இருப்பது குறித்து பயிற்சி. திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடே மகிழ்ச்சியாக இருக்கிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. திமுக 7வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்றும் உறுதி. இது வழக்கமான ஆட்சி அல்ல, அனைவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற ஆட்சி. இந்த ஆட்சி காலத்துல இன்னும் ஓராண்டு இருக்கு. அதை கடந்து உங்க ஆதரவு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வென்று திராவிட ஆட்சி தான் தொடரப் போகுது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் நாளை வெளியாகிறது. காலை 9 மணி முதல் ஆன்லைனில் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என்று அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கம்பம், கோவை, வாழப்பாடியில் கொட்டி தீர்த்த கனமழை. குளித்தலை, வத்தலகுண்டுவில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் வாழைகள் சேதம். தேனியைச் சேர்ந்த மருத்துவரை திருமணம் செய்து ஏமாற்றி 10 லட்சம் ரூபாய் பறித்த பெண். கூட்டாளிகளை மாவட்ட நீதிபதி, அரசு அதிகாரிகள் என்று கூறி மோசடி. மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநரிடம் உளுந்தூர்பேட்டை போலீசார் விசாரணை. அதிவேகமாக காரை இயக்கியது தொடர்பாக கேள்வி. பல்வேறு மாநிலங்களிலும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மக்கள் கொண்டாட்டம்.
பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்திருப்பதாக இந்திய ராணுவத்திற்கு பாராட்டு. ராஜஸ்தானில் திருமண நிகழ்ச்சியில் 21 கோடி ரூபாய் மதிப்பில் சீர்வரிசை தந்த தாய்மாமன்கள். 100 கார்கள், 4 சொகுசு பேருந்துகளில் பிரம்மாண்டமாக திருமணத்திற்கு வருகை. டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஓய்வை அறிவித்தார் நட்சத்திர வீரர் ரோஹித் சர்மா. ஏற்கனவே T20 ஓய்வு பெற்ற நிலையில் ஒருநாள் போட்டிகளில் மட்டும் தொடர்ந்து விளையாட உள்ளார். பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்ட 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையிலேயே ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டிய தீவிரவாதத்தால் இந்தியாவில் கடந்த பல ஆண்டுகளில் 350க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் 600க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினரும் கொல்லப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. இறுதியாக நடந்த பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் அளித்த இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். இந்தியாவில் மீண்டும் தாக்குதல்கள் நடக்க வாய்ப்புள்ளதாக உளவுத்துறை கூறியதால் அதை தடுக்கவும் முன்னெச்சரிக்கையாகவும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். Our intelligence monitoring of Pakistan-based terrorist modules indicated that further attacks against India were impending. There was thus a compulsion both to deter and to preempt. As you would be aware, India exercised its right to respond and preempt as well as deter more such cross-border attacks. These actions were measured, non-escalatory, proportionate and responsible. They focused on dismantling the terrorist infrastructure and disabling terrorists likely to be sent across to India. அடுத்து பேசிய கர்னல் சோபியா குரேஷி, தீவிரவாதிகளின் 9 முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்கி அழித்ததாக கூறினார். தீவிரவாத இயக்கங்களான ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத இயக்கத்தின் தலைமையகம், பதான்கோட் தாக்குதலுக்கு திட்டமிட்ட இஸ்புல் முஜாஹிதின் முக்கிய முகாம், மும்பை தாக்குதல் தீவிரவாதிகள் அஜ்மல் கசாப், டேவிட் ஹெட்லி ஆகியோர் பயிற்சி பெற்ற முரிட்கே முகாம் ஆகியவை அழிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். पाकिस्तान में पिछले 3 दशकों से टेरर इंफ्रास्ट्रक्चर का निर्माण हो रहा है. इसमें रिक्रूटमेंट, इंडोक्ट्रिनेशन सेंटर्स, ट्रेनिंग एरियाज व लॉन्च पैड शामिल थे, जो पाकिस्तान और पाक अधिकृत जम्मू कश्मीर POJK दोनों में फैले हैं. பின்னர் பேசிய விங் கமாண்டர் வியோமிகா சிங், பொதுமக்களுக்கும் அவர்களின் உடைமைகளுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் குறிவைக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டார். These targets for Operation Sindoor was based on credible intelligence inputs and role of these facilities in perpetrating the terror activities. The locations were so selected to avoid damage to civilian infrastructures and loss of any civilian lives. No military establishments were targeted. India has demonstrated considerable restraint in its response. However, it must be said that the Indian armed forces are fully prepared to respond to Pakistani misadventures, if any, that will escalate this situation. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை நள்ளிரவு 1:05 மணி முதல் 1:30 மணிக்குள் முப்படைகளின் ஒருங்கிணைப்புடன் நடைபெற்றதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திய 9 இடங்கள் குறித்தும் அவை தாக்குதலுக்கு உள்ளாக காரணம் என்ன என்பதையும் இப்போது பார்க்கலாம். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த முகாம்கள் அனைத்தும் இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல்களை தொடர்ந்து அரங்கேற்றி வரும் பாகிஸ்தானின் லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, ஹிஸ்புல் முஜாஹிதீன் ஆகிய தீவிரவாத அமைப்புகளின் பயிற்சி முகாம்களாகும். பாகிஸ்தானின் பஹவல்பூரில் உள்ள தீவிரவாத முகாம்
2015ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இது ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத அமைப்பின் தலைமையகமாகும். தீவிரவாதிகளின் பயிற்சி மையமான இங்குதான் 2019 புல்வாமா தாக்குதலுக்கு திட்டமிடப்பட்டதாக தெரிகிறது. ஜெய்ஷ்-இ-முகமது தலைவர் மௌலானா மசூத் ஆசார் உள்ளிட்ட தலைவர்களின் இருப்பிடங்கள் இங்குதான் உள்ளன. தாக்குதலுக்கு உள்ளான மற்றொரு தீவிரவாத முகாம் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் முரிட்கே பகுதியில் உள்ள மர்கஸ் தைபா மையம். இது லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் முக்கிய பயிற்சி மையம். இங்குதான் பாகிஸ்தானுக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள தீவிரவாதிகளுக்கு ஆயுத பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தது. ஆண்டுக்கு சுமார் 1000 தீவிரவாதிகள் இங்கு ஆயுத பயிற்சி பெற்றுள்ளனர். அடுத்தது பாகிஸ்தானின் நரோவல் மாவட்டத்தில் உள்ள தெஹ்ரா கலன். ஜம்மு காஷ்மீரில் அருகே சர்வதேச எல்லையில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் இந்த தீவிரவாத முகாம் சுரங்கப்பாதை கட்டுமானம், ட்ரோன் நடவடிக்கைகள், ஆயுதங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்டது. பாகிஸ்தானின் சியால்கோட் மாவட்டத்தில் உள்ள ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பின் மெஹ்மூனா ஜோயா முகாம். ஜம்முவுக்குள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவ இந்த தீவிரவாத முகாம் உதவி செய்து வந்துள்ளது. இங்கு ஆயுதங்களை கையாளுதல் மற்றும் தாக்குதல்களை திட்டமிட தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பர்னாலா பகுதியில் பிம்பர் நகரில் செயல்பட்டு வந்த லஷ்கர் அமைப்பின் மர்கஸ் ஹஹ்லே ஹதீஸ் முகாம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த அமைப்பு இந்தியாவுக்குள் தீவிரவாதிகள் ஊடுருவவும் ஆயுதங்களை விநியோகிக்கவும் உதவி வந்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் கோட்லி பகுதியில் உள்ள ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் மார்கஸ் அப்பாஸ் முகாமும் இந்தியாவின் தாக்குதலுக்கு இலக்கானது. காஷ்மீரில் பூஞ்ச், ராஜோரி பகுதியில் நடைபெறும் தீவிரவாதிகள் ஊடுருவல்களுக்கு இந்த அமைப்பே முக்கிய காரணமாக இருந்துள்ளது. கோட்லியில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத முகாமான மஸ்கர் ரசெல் ஷாஹித்தும் தாக்குதலில் இருந்து தப்பவில்லை. துப்பாக்கிகள், வெடிப்பொருட்களை கையாள தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கும் இந்த முகாம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இயங்கி வந்த ஹிஸ்புல் முஜாஹிதீனின் பழமையான ஆயுத பயிற்சி முகாமாகும். அடுத்ததாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் தலைநகரான முசாஃபராபாத்தில் உள்ள லஷ்கர் அமைப்பின் ஷவாய் நல்லாஹ் முகாம். 2000ஆவது ஆண்டிலிருந்து செயல்படும் இந்த முகாமில் தீவிரவாதிகளுக்கான ஆட்சேர்ப்பு நடைபெற்றுள்ளது. தீவிரவாத தாக்குதலுக்கு திட்டமிடல், GPS பயன்பாடு ஆகியவற்றிற்கும் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. வடக்கு காஷ்மீரை குறிவைக்கும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு ஒரு தளமாக இது செயல்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள முசாஃபராபாத்தில் ஜெய்ஷ்-முகமது அமைப்பின் மர்காஸ் சையத்னா பிலால் தீவிரவாத முகாம் மீதும் இந்திய விமானங்கள் குண்டுகளை வீசின. இங்குதான் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அந்நாட்டின் பாதுகாப்பு படை கமாண்டோக்கள் ஆயுத பயிற்சி அளித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மிகச் சிறப்பாக மேற்கொண்ட பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துள்ள ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங், அப்பாவிகளை கொன்ற தீவிரவாதிகளுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். இந்த நடவடிக்கையில் பாகிஸ்தான் மக்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். हमारी भारतीय सेनाओं ने अपने अद्भुत शौर्य और पराक्रम का परिचय देते हुए एक नया इतिहास रच दिया है. साथियों, भारत की सेना ने सटीकता, सतर्कता और संवेदनशीलता के साथ कार्रवाई की है. हमने जो लक्ष्य तय किए थे उन्हें ठीक समय तय योजना के अनुसार सटीकता से उन्होंने प्राप्त किया है. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் சூட்டப்பட்டது ஏன்? தாக்குதல் குறித்து ஒன்றிய அரசின் சார்பில் பெண் அதிகாரிகள் விளக்கம் அளித்தது ஏன்? அவர்கள் யார் என இப்போது பார்க்கலாம். பஹல்காம் தாக்குதலில் கணவரை இழந்த பெண்களின் நினைவாக ராணுவ தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டுள்ளது. சிந்தூர் என்பது திருமணமான பெண்கள் நெற்றியில் அணியும் குங்குமத்தை குறிப்பதாகும். எனவே கணவரை இழந்த பெண்களின் துயரத்தின் பதிலடியாக இந்த தாக்குதல் அமைந்துள்ளது என்பதை குறிக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து நாட்டு மக்களுக்கு விளக்கமளித்த 3 அதிகாரிகளில் 2 பேர் பெண்கள் ஆவர். அதாவது பெண்களின் கண்ணீருக்காக நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து பெண் அதிகாரிகளே மக்களுக்கு விளக்கமளித்தனர். மிகப்பெரிய ராணுவ தாக்குதல் குறித்து பெண் அதிகாரிகள் விளக்கமளிப்பது இதுவே முதல் முறையாகும்.
செய்தியாளர் சந்திப்புக்கு தலைமையேற்ற பெண் அதிகாரிகள் இந்திய ராணுவ கர்னல் சோபியா குரேஷி மற்றும் விமானப்படை விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆவர். குஜராத் மாநிலத்தை சேர்ந்த ராணுவ கர்னல் சோபியா குரேஷி இந்திய ராணுவத்தின் சிக்னல்ஸ் படைப்பிரிவின் மூத்த அதிகாரி ஆவார். 1999 சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் லெப்டினன்ட்டாக பணியாற்றியுள்ளார். பன்னாட்டு ராணுவ பயிற்சியில் இந்திய அணிக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் அதிகாரி என்ற பெருமையை 2016ஆம் ஆண்டு பெற்றவர். 2006இல் ஐக்கிய நாடுகள் அவையின் சார்பில் காங்கோவில் அமைதியை நிலைநாட்டும் பணியில் ஈடுபட்டவர். மற்றொரு அதிகாரியான வியோமிகா சிங் விமானப்படை விங் கமாண்டராக பணியாற்றி வருகிறார். வியோமிகா என்றால் வானத்தின் மகள் என்பது பொருளாகும். அதனை மெய்ப்பிக்கும் வகையில் தேசக், சீட்டா உள்ளிட்ட விமானங்களில் 2500க்கும் மேற்பட்ட மணி நேரம் பறந்தவர் என்பதோடு வடகிழக்கு மாநிலங்களில் சவாலான மீட்பு நடவடிக்கைகளின் போது முத்திரை பதித்தவராவார். 5 ஆண்டுகள் மட்டுமின்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் வென்று மீண்டும் திமுக ஆட்சிதான் தொடரப்போகிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் திமுக அரசின் 4ஆம் ஆண்டு நிறைவு விழா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பேசிய முதலமைச்சர் திமுக அரசின் திட்டங்களால் தமிழ்நாடு மகிழ்ச்சியாக உள்ளதால் தானும் மகிழ்ச்சியாக உள்ளதாக தெரிவித்தார். திராவிட மாடல் அரசோட திட்டங்களால இன்னைக்கு தமிழ்நாடே மகிழ்ச்சியா இருக்கு. அதனாலதான் நானும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். மகிழ்ச்சியா மட்டும் இல்ல, உற்சாகமாகவும் இருக்கேன். ஏன்னா நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாடு நிமிர்ந்துக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் உற்சாகமா இருக்காங்க. நான் மனநிறைவோடு இருக்கிறேன். ஏன்னா தங்களுடைய குறைகளை காது கொடுத்து கேட்கப்படுது, தீர்க்கப்படுதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் மனநிறைவா இருக்காங்க. திமுக ஆட்சியில் சமூகத்தை பின்னோக்கி தள்ளுகிற தீயவை இல்லை என்றும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் விடியலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மகளிர் உரிமை திட்டத்தில் இதுவரை ஒவ்வொரு பயனாளியும் 20,000 ரூபாய் பெற்றுள்ளதாகவும் விடியல் பயணம் மூலம் மகளிர் பயணங்கள் 86% அதிகரித்துள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். இது வழக்கமான ஆட்சி இல்லை என்றும் அனைவரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற ஆட்சி என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம திட்டங்கள் மூலமா மக்களுக்கு பயன்படக்கூடிய மட்டுமல்ல, சமூக பயனும் அதனால் சென்றடையணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். சிம்பிளா சொல்லணும்னா இது வழக்கமான ஆட்சி அல்ல, அனைவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற ஆட்சி. இந்த ஆட்சி என்னாலும் தொடர உங்கள் ஆதரவும் உங்களுடைய அன்பும் என்றும் எப்போதும் தேவை. இந்த 4 ஆண்டு காலத்துல எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் நான் சொல்லி முடிக்கல. இன்னும் செய்ய வேண்டிய கடமைகளும் திட்டங்களும் நிறைய இருக்கு. இந்த ஆட்சி காலத்துல இன்னும் ஓராண்டு இருக்கு. அதை கடந்து உங்க ஆதரவோடு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வென்று திராவிட ஆட்சி தான் தொடரப்போகுது. அதனாலதான் நாங்க சொல்றோம், நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்பதை முழக்கமா வச்சிருக்கிறோம். ஆணையிடுங்கள், தமிழ்நாட்டை அரியணையில் வைத்து பாதுகாத்திட திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த ஸ்டாலினும் இருக்கிறேன். ஒன்றிய அரசின் அனைத்து புள்ளி விவரங்களிலும் தமிழ்நாடு முன்னிலை வகிப்பதாகவும் அனைத்து துறைகளிலும் ஒன்றிய அரசின் விருதுகளை வாங்கி குவிப்பதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். இந்த விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ், கோவிச்செழியன், மா சுப்பிரமணியன், சேகர் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் பொறியியல், பாலிடெக்னிக் மற்றும் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் பொறியியல், பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விண்ணப்ப பதிவுக்கான இணையதளத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் ஒரே நேரத்தில் ஆன்லைன் மூலமாக தங்களுடைய விவரங்களை இணையதளத்தில் பதிவு செய்து வருகின்றனர். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கு
www.tneaonline.org என்ற இணையதளத்தில் இன்று முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு அசல் சான்றிதழ்களை ஜூன் 9ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். ரேண்டம் எண் ஜூன் 11ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் ஜூன் 10ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 27ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு கலந்தாய்வு தொடங்கும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பொறியியல் படிப்புக்கான விண்ணப்ப கட்டணம் பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கு 250 ரூபாயாகவும் இதர பிரிவினருக்கு 500 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கலை அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கு www.tngaza.com என்ற இணையதளத்திலும், பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேர www.tnpoly.in என்ற இணையதளத்திலும் பதிவு செய்ய வேண்டும். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர இன்று முதல் வரும் 27ஆம் தேதி வரையிலும், பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேர இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரையிலும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கான விண்ணப்ப கட்டணம் 2 ரூபாயாகவும் இதர பிரிவினருக்கு 50 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பாலிடெக்னிக் கல்லூரிகளில் பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை என்றும் இதர பிரிவினருக்கு 150 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து பிரதமர் மோடி விளக்கமளித்தார். அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார். பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இது தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பாகிஸ்தானை ஒட்டியுள்ள இந்திய மாநிலங்களில் பாதுகாப்பை பலப்படுத்துவது, முப்படைகள் மேற்கொண்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. பின்னர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்த பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் குறித்து விரிவாக விளக்கமளித்தார். அந்த தாக்குதலால் நிலவும் அசாதாரண சூழல் குறித்தும் அதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் நாடாளுமன்ற வளாகத்தில் நாளை காலை 11 மணிக்கு அனைத்து கட்சி தலைவர்களின் கூட்டம் நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அறிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நாளை டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இந்திய படைகளுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் தாக்குதலை தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் டெல்லியில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. காலை 11 மணிக்கு கூட்டம் நடைபெறும் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலை குறித்த காங்கிரசின் அவசர ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அதில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, KC வேணுகோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி பாதுகாப்பு படைகளுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார். पूरा समर्थन, full support to our forces. Best wishes to them, much love to them. Complete support from the Congress party and the Congress working committee. நாளை நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கலந்து கொள்ளும் என்றும் அவர் கூறினார். இதனிடையே எல்லையோர மாநிலங்களின் முதல்வர்கள், தலைமைச் செயலாளர்கள், DGPக்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனையில் ஈடுபட்டார். கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், சிக்கிம், மேற்கு வங்க மாநில முதல்வர்களும், லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர்களும் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.